வெங்கட் வரும் வரை என்றபடியால் சிஸ்டர் காவி கவிந்தா, சிஸ்டர் காவி கவிந்தா, நீங்கள் வாருங்கள். அடுத்ததாக ஒரு பாஸ்டர் மதன் நிற்கிறார். அவர் வர மட்டும் நீங்கள் ஒரு 5-10 நிமிடங்கள் எடுத்து உங்களுடைய ஆராதனையை கொண்டு வாருங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். சூத்திரம் ஆவியானவரே, உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ள தேவாதி தேவனே, அற்புதமானவரே அப்பா, இந்த நாள் பொழுதோடு தேவாவியானவரே தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து நடத்துகிறதுக்காய் சூத்திரம். பரிசுத்தாவியானவர், நீங்கள் நடத்துகிற தேவன், நீங்கள் வல்லமை நிறைந்த தேவன், நீங்கள் மாட்சிமை நிறைந்த தேவன். ஆவியானவரே சூத்திரம் 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 சூத்திரம். அப்பா, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு நாட்களோடும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கிறதுக்காய் சூத்திரம். பரலோக தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், கண்மலையான தேவன். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே, உயர்ந்த நாமம் உடையவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீராய் பெருகச் செய்கிற ராஜாதி ராஜாவே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா, விலை உயர்ந்த மூளைக்கல்லே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம். பிதாவே மக்கு நன்றி, பிதாவே மக்கு நன்றி, பிதாவே மக்கு நன்றி. மகிமைக்கு பாத்திரரான பிதாவே, உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற ஆவியானவரே, அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வல்லமை உள்ள வார்த்தையாய், ஜீவன் உள்ள வார்த்தையாய் புறப்பட செய்கிற தெய்வமே. ஆவியானவரே சூத்திரன், நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லமை நிறைந்த தேவன். ஆண்டவரே, நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாத அற்புதமானவரே. அப்பா, சூத்திரம் 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 சூத்திரம். பிதாவே மக்கு நன்றி நன்றி நன்றி. 1000-10,000ங்களுக்கு சிறந்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அற்புதரே சூத்திரம் 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 சூத்திரம். பிதாவான தேவனுக்கு சூத்திரம் ஐயா. நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, யோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, யோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அப்பா, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை பலத்தை எங்களுக்கு தருகிறவரே, ஜீவன் உள்ள தேவனே சூத்திரம். பரிசுத்தாவியானவரே பரிசுத்தாவியானவரே, அற்புதமான தெய்வமே, அதிசயமான தெய்வமே, கண்மலையான தெய்வமே, மாட்சிமையுமாக்காண்டவரே, மகிமையுமாக்காண்டவரே. அப்பா ஆண்டவரே, தாழ்விலும் ஆண்டவரே, வாழ்விலும் உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் பார்க்கக்கூடிய பலத்தை கிருபைகளை தருகிறங்கள் ராஜாவே. அப்பா, மக்கு சூத்திரம் சூத்திரம்
சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். கத்தருங்கள் கண்மலையும் கத்தருங்கள் கோட்டையுமா இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி நன்றி. நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அல்லவோ. நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாத ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறவரே. அப்பா மக்கு கூடான கோடி கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஆவியானவரே. சூத்திரம் 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 சூத்திரம். ஜீவனுள்ள தேவனே சூத்திரம் ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே. துதிக்க துதிக்க சாத்தானின் கிரியைகளை உடைத்தெறிகிறவரே. சத்ருவின் வல்லமைகளை உடைத்தெறிகிறவரே. தந்திரமாய் செயல்படுகிற மனுஷீக திட்டங்களை உடைத்தெறிகிறவரே. ஜீவ தண்ணீராயிருக்கிற தெய்வமே சூத்திரம் சூத்திரம். உம்முடைய நாமம் பலத்த துருதம். உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம். 10,000களில் சிறந்த நாமம். ஆவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜாங்கள் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எங்கள் மங்காத ஒளி விளக்காயிருக்கிறவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே சூத்திரம் 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 ஆண்டவரே. சூத்திரம் ஆவியானவரே. உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உங்களை நடத்துகிறவரே. அப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாயா மந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் அடைந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். எங்க நிறைந்த யெகோவாவே ஆராதனை உமக்கே. எங்க நிறைந்த யெகோவாவே ஆராதனை உமக்கே. மறைவிடமே விடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா. சூத்திரம். தேவனுடைய கரங்கள்ல தொடர்ந்து கொடுத்து ஆவியானவர் இந்த சங்கம மொழிபெறப்போடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் கவிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து செய்தி கடன் சொல்ல போறோம். இங்கிருந்து பாஸ்டர் வெங்கட் அவர் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் வெங்கட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைய நாளே உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகின்றேன். கவலைப்பட வேண்டாம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்களாமே. நன்றி ஐயா. உங்க போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு ஜூம்ல. கர்த்தர் உங்களை நீண்ட ஆயுளோட நல்ல சௌக்கியத்தோட ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான சங்கீதம். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. We ask you, Father, to teach us your word. Give us a spirit of wisdom and the spirit of revelation through your word, O Lord. Let your Holy Spirit teach us your word. In Jesus' name we pray. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு விளக்கி சொல்லும் ராஜா. வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது அதுல்லம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல ஒரு குகை இருக்கு. அது ஒரு பள்ளத்தாக்குல இருக்கு அந்த குகை. அந்த அதுல்லத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது ஒரு கண்மலை, பள்ளத்தாக்கு கிடையாது, கண்மலை. அந்த அதுல்லம்ங்கிற இடத்துல தாவீது ராஜா சவுலுக்கு தப்பி ஓடிய போது ஒளிந்து கொண்ட இடம் அந்த குகை. நம்ம ஜெபிக்கிறோம்ல கண்மலையானவரே அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கண்மலை. அந்த கண்மலைக்குள்ள போய் தாவீது ராஜா ஒளிஞ்சுக்கிறாரு. சவுல் தொடர்ந்து வரும்போது நான் 2 வசனத்தை படிக்க போறேன்.
படிச்சுட்டு அந்த கதையை பார்ப்போம். நம்ம அதுலத்துல என்ன பண்ணாரு தாவீது அப்படின்ட்டு. முதல்ல வந்து சங்கீதம் 56 பக்க எண் 704 704 நான் படிக்கிறேன். Psalm 57. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இது தாவீது ராஜா குகையிலிருந்து எழுதின சங்கீதம், அதுல்லம்ங்கிற குகையிலிருந்து. இப்போ வந்து இந்த காலத்துல அரியலூர் வெஸ்லி ஐயா இதை எழுதியிருக்காங்க. எனக்காக, நல்ல பாட்டுது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த வசனத்தை வச்சு. அடுத்து பார்க்க போறது வந்து சங்கீதம் 143. இந்த 2 சங்கீதமுமே ஒரு முக்கியமான ஜெபமாகும். ஒரு கடுமையான சூழ்நிலை, ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வந்தாக்க இதை வச்சு நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே கனம் பண்ணுவார். God always honors his word. இந்த மாதிரி பைபிள்ல இருக்க ஜெபத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரின் கரம் வல்லமைய நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யறதை பார்க்க முடியும். அதனால கடுமையான சூழ்நிலைகள் வரும்பொழுது, சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம தளர்ந்து போகக்கூடாது. தளர்ந்து போகாமல் இந்த மாதிரி வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் செய்து அறிக்கையிட்ட ஜெபம் பண்ணும்போது அந்த தளர்ந்து போக செய்கிற பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகள் உடையப்பட்டு போகும். இதுல என்ன சொல்றாரு சங்கீதம் 142? நான் வந்து 5வது 6வது வசனத்தை படிக்கிறேன். ஆனா இது நல்ல சங்கீதம், ஃபுல்லா கூட படிக்கலாம். 6வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளவர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். இது நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிச்சாக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் பயங்கரமான அர்த்தம்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், நம்ம இன்னைக்கு படிக்க போறது வேற விஷயம். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு தாவீது படுறாரு. இந்த கதை ரொம்ப பிரபலமான கதை. அது வந்து 1 சாமுவேல் 22 இருக்கு. அது முதல்ல இருக்க 2 வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 1 சாமுவேல் 22 பக்க எண் 371. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லம் என்ற கெபிக்கு போனான். அந்த குகைக்குள்ள போயிட்டாரு தாவீது. அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், பாருங்க எந்த மாதிரி ஆளு தாவீது கூட வருதுன்னு பாருங்களேன். தாவீது வந்து ஒரு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி. பைபிள் படி பார்க்க போனாங்க பழைய ஏற்பாட்டுல ஜோசப் தாவீது எல்லாம், யோசேப்பு தாவீது எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி, டைப் ஆஃப் கிரைஸ்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் கிரைஸ்ட் வந்து தாவீது இந்த இடத்துல அவர் உள்ள போயிடுறாரு. அவர்கிட்ட சேர்ந்த ஆளுங்களை பாருங்களேன். பணக்காரங்களும் நல்ல வசதி படைச்சவங்களும் பலவான்களும் வந்ததா பைபிள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுதுனாக்க ஒடுக்கப்பட்டவர்கள், அப்ரஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இது வந்து 1 சாமுவேல் 22. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை உள்ள ஆளுங்களா வந்து தாவீது கிட்ட சேர்றாங்க அந்த குகைக்குள்ள. இதே பைபிள் நீங்க படிச்சுட்டே போனீங்கன்னாக்க 2 சாமுவேல் 22 வரும்பொழுது 23 வரும்பொழுது இந்த 400 பேரை வந்து மைட்டி மென் ஆஃப் டேவிட்னு ஆயிடுவாங்க. தாவீதின் பலவான்கள் அப்படின்னு ஆயிடுவாங்க. அந்த அவர் கூட இருந்து அப்படின்னாக்க இயேசு கிட்ட நம்ம நேரம் செலவிட நாம் பலவான்களாக, வல்லமையுள்ளவர்களாக, ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்படுகிறோம். அதான் உண்மை. இங்க மோசமான ஆளுங்க வந்தாங்க, எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்க வந்தாங்க. ஆனாக்க 2 சாமுவேல் 23 பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மைட்டி மென் ஆஃப் டேவிட், தாவீதின் பலவான்கள். நீங்க வந்து பைபிள் ஆராய்ச்சி, பைபிள் பழைய ஏற்பாட்டுல படிக்கும் பொழுது மைட்டி மேன் ஆஃப் டேவிட்னு பார்த்து படிச்சீங்கன்னாக்க நிறைய கதைகள் வரும். அதுல ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம செய்திக்குள்ள போவோம். அதான் மகேந்திரன் ஐயா சொல்லிட்டாரு 1/2 மணி நேரம் இருக்குன்னு. நான் நல்ல கதையை சொல்றேன் உங்களுக்கு. இந்த மைட்டி மேன் ஆஃப் டேவிட பாத்தீங்கன்னாக்க
அந்த 2 சாமுவேல் 23 ஆரம்பிக்கும் அந்த கதைகள்லாம். தாவீதின் பலவான்கள். ஒரு நாள் என்ன பண்றாருனாக்கா, தாவீது வந்து அந்த பாசறையில் இருக்காரு. எங்க சுத்தி பிலிஸ்டின்ஸ் இருக்காங்க, சுத்தி பெலிஸ்தியர்கள் இருக்காங்க. தாவீது வந்து அந்த பாசறைக்குள்ள இருக்காரு. பாசறைனா என்ன? ஒரு டென்ட் மாதிரி போட்டு சுத்தி ராணுவங்கள். பார்த்தாக்க அவங்கள சுத்தி பெலிஸ்தியர் படைகள் நிக்குது. அதனால அவங்க வந்து அதுல ஒளிஞ்சுட்டு நிக்கிறாங்க. அவங்க ஆர்மி கேரிசன் இங்கிலீஷ்ல பாசறையில் இருக்காங்க அவங்க. இப்ப தாவீது சொல்றாரு, நான் சும்மா கேஷுவலா சொல்றேன் கதையை, பைபிள் இருக்க வசனம் கிடையாது. தாவீது சொல்றாரு, நான் வந்து இப்போ வந்து பெத்லஹேம்ல இருக்க அந்த கிணத்துல இருக்க தண்ணி எனக்கு ஆசையா இருக்கு. அந்த நாட்கள் எனக்கு வந்து பிரச்சனை இல்லாத நாட்கள். நான் நல்லா வந்து ஆடி மேய்ச்சிக்கிட்டு பெத்லஹேம்ல அந்த கிணத்துல சுவையான தண்ணியை நான் குடிச்சிருக்கேன். இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகள் அழுத்துது நம்மள என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. யார்கிட்டக்க? அவருக்கு பக்கத்துல இருந்தவங்க சொல்றாரு. சொல்லிட்டு அவர் நைட்டு தூங்க போயிடுறாரு. இந்த மைட்டி மென் ஆஃப் டேவிட், தாவீதின் பலவான்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க, 5 பேரு உடனே குதிரையில போய் பெலிஸ்தியர்கள் இருக்க அந்த ஆர்மி இருக்கு பாத்தீங்களா, பெலிஸ்தியர் படைகள் எல்லாம் கடந்து கட்ட கிராஸ் பண்ணி கடந்து பெத்லஹேம் வரைக்கும் போயிட்டு அங்க இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திருப்பி அந்த படைகளுக்கு நடுவுல எதிரிகளுக்கு தெரியாம அவங்க வந்து வர்றாரு. அவரு எங்க திருப்பி அந்த அந்த மைட்டி மென் ஆஃப் டேவிட் வர்றாங்க. வந்துட்டு மறுநாள் தாவீது, ஆண்டவரே இதான் நீங்க கேட்ட தண்ணி, நாங்க போய் பெத்லஹேம்ல இருந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. உடனே தாவீது வந்து அந்த தண்ணியை வாங்கிட்டு, இந்த தண்ணி வந்து தண்ணி கிடையாது, இது உங்களுடைய ரத்தம், உங்க உயிரை பணையம் வச்சு நீங்க போய் இந்த தண்ணியை கொண்டு வந்திருக்கீங்க, இதை குடிக்கிறதுக்கு நான் வந்து அந்த தகுதி எனக்கு கிடையாதுன்னு சொல்லி தண்ணியை தரையில ஊத்திடுறாரு. ஏன்னாக்க அது வந்து அவங்களுடைய ரத்தம். God alone can accept blood. Nobody else can drink blood. எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அது உரித்தது. அந்த ரத்த பலி வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான். அதனால வந்து தரையில ஊத்திட்டு இது வந்து எனக்கு, நான் குடிக்கக்கூடாது, எனக்கு குடிக்கிறதுக்கான அருகதை எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு தாவீதின் பலவான்கள்ல. இதுல ஒரு கதை, நம்ம இந்த செய்தியை பார்ப்போம். இப்போ வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கவங்க தான் தாவீதுக்கு வந்தாங்க. எல்லாம் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை உள்ள ஆளுங்க. இந்த அடுல்லம்ங்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு அந்த குகையிலிருந்து அவர் பேசுறாரு. அதனால நமக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுனாக்க, எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க வந்தா கூட இயேசு கிட்ட வந்தாக்க, இயேசுவால நமக்கு வந்து ஞானத்தையும் அறிவையும் தந்து நம்ம மாத்த முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்ப இயேசு அப்படின்னாக்க வார்த்தை. இப்ப நம்ம வந்து எப்படி நம்ம அப்ப போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னாக்க அப்போஸ்தலர்ல 4:38 நினைக்கிறேன், அதுல வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேதுருவும் யோவானும் அந்த பரிசேயர் சதுசேயர் கேள்வி கேட்கும் பொழுது, சான்ஹெட்ரின்ல கேள்வி கேட்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து நல்லா வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுவாங்க. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்னதான் அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்களுக்குள்ள பரிசேயர்கள், இவங்க வந்து படிப்பறிவு இல்லாத மீனவர்களாச்சு, இவங்க எப்படி இப்படி நல்லா பேசுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னாக்க, தென் தே ரியலைஸ் தே ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னாக்க, அவங்க வந்து இயேசுவிடம் நேரம் செலவிட்டார்கள். அந்த மாதிரி இப்ப நமக்கு என்ன கேள்வினாக்க, எப்படி இயேசு கூட நேரம் செலவிடுறது? வார்த்தையில் நம்ம செலவிடும் பொழுது நம்ம வந்து இயேசு கூட நேரம் செலவிடுகிறோம். ஏன்னா வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ட், தி வேர்ட் வாஸ் காட், தி வேர்ட் இஸ், தி வேர்ட்னாலே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனால நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவன் கூட நேரம் செலவிடுவது எப்படி செலவிடுறதுனாக்க, நம்ம வந்து பைபிளை படிக்கும் பொழுது செலவிடுறோம். அப்படி செலவிடும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னாக்க ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்களாம் வந்தாங்க. வந்துட்டு தாவீது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, தாவீது கூடவே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 அதிகாரம் தள்ளி பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து எல்லாம் பலவான்களா மாறிட்டாங்க. அந்த மாதிரி வர்றவங்களை மாற்றக்கூடிய தன்மை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு புகழ்பெற்ற ஊழியர் இந்தியால பெங்களூர்ல இருக்காரு. அவர் சபை ஆரம்பிக்கும்போது நினைச்சாரா, சரி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க சொல்றாரு,
அது நிறைய பணக்காரங்க சபைக்கு வருவாங்க, நல்ல வசதிப்பட்டவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாராம். பார்த்தாக்க வந்ததெல்லாம் பிரச்சனையில் இருக்க ஆளுங்களாம். அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், பணக்காரங்க வந்து உன் சபைக்கு வந்து உன்னை ஆசீர்வதிச்சாக்க எனக்கு எங்கே பெருமை இருக்கு? எனக்கு எனக்கு நான் தேவையில்லையே. இந்த மாதிரி ஒண்ணுக்கும் வெளியில்லாத ஆளுங்க வந்து அவங்க நல்லா வந்து உன்னை ஆசீர்வதிச்சாக்க அப்பதான் எனக்கு மகிமை கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்தவங்களை மாற்றக்கூடிய தன்மை வந்து வார்த்தைக்கு மட்டுமே இருக்கு. கடந்து செல்வோம். இப்ப வந்து இன்னொரு குறிப்பு என்னன்னாக்க, இந்த 1 சாமுவேல் 22 வரைக்கும் தாவீது வந்து ஆண்டவரை நோக்கி போகல. தாவீது என்ன பண்ணாருனாக்க, பிரச்சனை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஆனாக்க அவர் இந்த அதுல்லம்ங்கிற குகைக்குள்ள, அதான் அதுல்லம் த சீக்ரெட் பிளேஸ். நீங்க பாட்டுலாம் போடுவாங்க அமெரிக்கால. அதுல்லம் த சீக்ரெட் பிளேஸ்னாக்க, அதுல்லம் அது என் மறைவிடம், என் உறைவிடம் அப்படிம்பாங்க. அந்த அதுல்லம்ங்கிற இடத்துல வந்து தாவீது நேரம் அந்த சீசன்ல அவர் நேரம் செலவிட்ட பிறகு அவருடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவரோட மாமிச வலிமையோ அவரோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்லயோ அவர் வந்து கவனம் செலுத்தாமல் அவர் வந்து ஆண்டவரை வந்து உறைவிடமாக கொண்டு ஆண்டவருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்படி ஆண்டவர்கிட்ட உறைவிடமாக கொண்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் பலவானாக மாற்றப்பட்டார். அவர் கூட இருந்தவங்க எல்லாம் பலவான்களாக மாற்றப்பட்டார். அவர் வந்து அந்த இருட்டான அறையில் இருந்து இந்த சங்கீதம் 57 சங்கீதம் 142 அவர் வந்து எழுதினாரு. எழுதி ஜெபம் செஞ்ச பிறகு அவர் பயந்து ஓடிய காலம் முடிந்தது. Fear stopped. Faith started. அவர் பயந்து ஓடிய காலம் முடிந்து விசுவாசிக்கிற காலம் வந்துச்சு. என்ன விசுவாசிச்சாரு? ஆண்டவரே என் உறைவிடம், ஆண்டவரால இதை பண்ண முடியும், ஆண்டவர் என்னை விடுவிப்பார். அந்த ஜெபத்தை திருப்பி நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் உறைவிடம், நீரே என் மறைவிடம், நீரே என் கண்மலை. என்னை வந்து நிறைய பலவான்கள் துரத்துறாங்க, அவங்க என்னை விட வலிமையானவங்க, எப்படி நான் தப்பிப்பேன்? நீரே என்னை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு பாடுறாரு. கடைசியில் பார்த்தாக்க அவர் வந்து கடைசியில் ராஜாவாயிடுறாரு. ராஜாவாயி அவர் வந்து இஸ்ரவேலையும் ஜூடாவையும் ஆட்சி புரிகிறார். அதனால அப்போ வந்து ஃபெய்த் வருது. எப்படி அந்த பயம் போய் விசுவாசம் எப்படி வந்துச்சுனாக்க, அவர் வந்து ஆண்டவரே உறைவிடம், ஆண்டவரே மறைவிடம்னு ஆண்டவருக்குள்ள போகும்பொழுது. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை, யாராவது துரத்துறாங்க, இப்ப கொஞ்சம் பேருக்கு லாஸ் சூட்லாம் இருக்கு, கொஞ்சம் பேர் வந்து பிரச்சனைல போறாங்க, ஹெல்த் பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம வந்து தளர்ந்து போகக்கூடாது. ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? உங்களை சந்தோஷத்தை, உங்களோட ஜாய திருடுறது தான் வருது. வசனத்தை திருட வருது. நமக்கு தெரியும், யோவான் 10:10 போட்டிருக்கு, thief cometh to steal, kill and destroy. எதை ஸ்டீல் பண்ண வருது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான். எதை திருட வர்றான்? திருடன் வசனத்தை திருட வர்றான். அந்த வசனத்தை திருடிட்டாக்க நமக்கு வலிமை கிடையாது. வசனம் தான் நமக்கு வலிமை. joy of the Lord is our strength. வசனத்தை திருடிட்டாக்க போச்சு, முடிஞ்சது. வசனம் போச்சு, எல்லாம் போச்சு. வசனத்தை திருட்டா முடிஞ்சது. அதனாலதான் சாத்தான் வந்து அந்த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ், அந்த ஜாய வசனத்தை சந்தோஷத்தை திருடு தான் வரான். அவனுக்கு மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பணம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சந்தோஷத்தை திருடணும். திருடுனாக்க ஆளை கொல்றது ஈஸி. வசனம் இல்லை, வசனத்தை வலிமை இல்லாட்டாக்க ஆள் காலி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, போன வாரம் நல்லா இருந்தாரு, இந்த வாரம் பிரச்சனையா இருக்கு, அவருக்கு எமர்ஜென்சி வார்டில் இருக்காரு. வசனத்தை திருடிட்டாக்க ஆள் முடிஞ்சுது. ஆளை முடிச்சுட்டாக்க ஆண்டவர் அவங்களுக்காக வச்சிருக்க டெஸ்டினி முடிஞ்சுது. ஆண்டவர் திட்டம் அழிஞ்சிடும். ஸ்டீல், கில் அண்ட் டெஸ்ட்ராய் தி டெஸ்டினிம்பாங்க, ஜான் 10:10. அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து தளர்ந்து போகாமல் தாவீது ராஜாவை போய் உறைவிடமாக, கர்த்தரை உறைவிடமாக கொண்டு கர்த்தரை மறைவிடமாக கொண்டு நம்ம வந்து இந்த ஜெபத்தை பண்ணணும். ஜெபத்தை பண்ணும்போது பிரச்சனைகள் முறிக்கப்படும், சாத்தான் கோட்டைகள் அழிக்கப்படும், துரத்துறவங்க எல்லாம் ஆண்டவர் அடிச்சு துரத்துவாரு. அதனாலதான் பைபிள்ல திருப்பி வருது, fear thou not for I am with thee. பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். fear thou not for I am with thee. be not dismayed, I am thy God, for I will strengthen thee, I will help thee, I will uphold thee with the right hand of my righteousness. அது தமிழ்ல நல்லா இருக்கும். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறாரு. அதனால நம்ம வந்து எப்படி தாவீது ராஜா குகைக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை ஜெபிச்சாரோ அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு கர்த்தரை உறைவிடமாக கொண்டு கர்த்தருடன் நேரம் செலவழிச்சு நம்ம வந்து ஜெபத்தை பண்ணணும், அறிக்கையிடணும். அப்படி பண்ணும்பொழுது நம்மை துரத்துபவர்கள் எல்லாம் வந்து அடிபட்டு போயிடுவாங்க. அவங்கள வந்து அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்து வலிமை உள்ளவர்களாக மாற்றப்படுவோம். இந்த வலியுறுத்துற மாதிரி கதை சொன்னேன். இது ரொம்ப சின்ன கதை தான்.
நான் எடுக்கிறேன், அதை எடுத்து வச்சிருக்கேன். எப்படின்னாக்க, இது சாதாரண உதாரண கதை, உண்மை கதை கிடையாது. இப்ப எப்படின்னாக்க, ஒரு நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆண்டவரை வந்து கழுகா, நம்ம வந்து கழுகை போல சுமந்தாருன்னு நம்ம படிக்கிறோம். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுகிறோம்னு சங்கீதம் 91 படிக்கிறோம். அப்படின்னாக்க கழுகு வந்து ஆண்டவரை குறிக்குது, ஈகிள். இந்த கதை கழுகை பத்திய கதை. ஒரு அம்மா கழுகு இருந்துச்சான். என்ன, அந்த அம்மா கழுகு ஒரு மரத்துல கூடு கட்டி இருந்துச்சு. அம்மா கழுகு இறை தடை போயிடுச்சு. சடனா வந்து ஒரு புயல் வருது, மழை வருது. அப்படியே வந்து மரம் எல்லாம் வந்து குலுங்க ஆரம்பிக்குது. கூட அந்த குட்டி குட்டி கழுகுகள், அப்பதான் குட்டி போட்ட கழுகு, ஒரு நாள் 2 நாள் குட்டி குட்டிலாம் ஒன்றும் புரியல, அதுக்கு எல்லாம் பயந்துருச்சு. உடனே கத்த ஆரம்பிக்குது, குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப வந்து அம்மா கழுகு வருது. அம்மா கழுகு வந்து தன்னுடைய செட்டைகளை விரிச்சு அப்படியே சுத்திக்குது. அப்படி 3 குட்டியாவும் 3 குட்டி கழுகையும். குட்டி கழுங்க இவ்வளவு என்ன கத்திக்கிட்டு இருந்த கழுகுங்க நிம்மதியா உறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னாக்க அந்த அம்மாவோட இதமான அந்த அரவணைப்பு, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு எல்லாம் அந்த செட்டைகளின் கீழே இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து செட்டைகளின் கீழ் நம்ம வச்சிருக்காரு. அதனால நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இருக்காது. அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்வுனாக்க நம்ம ஆண்டவரின் செட்டைகளுக்குள்ள இருக்கணும். எப்படி செட்டைகளுக்கு போறது? ஆண்டவர் வசனத்து மூலமா போகும் பொழுது நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம். எனக்கு இன்னொரு ஒண்ணு ஞாபகம் வருது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான், சங்கீதம் 103. அதுல போட்டிருக்கோம், பிரைஸ் தி லார்ட், பிளஸ் தி லார்ட் உம்மை சொல்லணும்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன ரெண்டு குறிப்பான 2 எபிரேய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்ன வார்த்தைனாக்க, கெசட் கைண்ட்னஸ் அண்ட் ராக்கம் மெர்சிஸ். ஏன்னா அதுல போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல, காட் ப்ரொடெக்ட்ஸ் யூ, சரவுண்ட்ஸ் யூ வித் லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் டெண்டர் மெர்சிஸ்னு போட்டிருக்கோம். 5வது வசனத்துல நினைக்கிறேன். லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் டெண்டர் மெர்சிஸ். லவ்விங் கைண்ட்னஸ் எப்படின்னாக்க, அதான் எபிரேய வார்த்தையில பாத்தீங்கன்னா கெசட், KCHESEன்னு போடுவாங்க, கெசட் கைண்ட்னஸ். இந்த கெசட் கைண்ட்னஸ் எப்படின்னாக்க, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு எப்படி இறங்குறானோ அந்த மாதிரி கெசட் கைண்ட்னஸ் ஆண்டவர் காமிக்கிறாராம். அதே மாதிரி ராக்கம் மெர்சிஸ்னாக்க, இப்போ ஒரு அம்மா வந்து கர்ப்பமா இருக்காங்க, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குனாக்க, அவங்க வந்து 24 மணி நேரம் குழந்தைய பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. நடக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, உறங்கும் போது எல்லாம். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம நினைக்கிறாராம். ஒரு மகனுக்கு எப்படி இறங்குறாரோ அந்த மாதிரி இறங்குறாராம். இந்த ராக்கம் மெர்சிஸ், ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரோ, எப்படி கவனமா இருக்காரோ அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து சூழ்ந்து கொள்கிறாராம். அவருடைய இறக்கங்கள் எல்லாம், கிருபைகள் எல்லாம். ஆனால் கெசட் கைண்ட்னஸ் அண்ட் ராக்கம் மெர்சிஸ்னு வரும் இங்கிலீஷ் பைபிள்ல. அதனால ஆண்டவர் நமக்கு வந்து நம்மை வெகுவாக நேசிக்கிறார். எபேசில பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாக்க ஃபுல்னஸ் ஆஃப் காட் இஸ் இன் யூன்னு போட்டிருக்கோம். அதான் பவுல் ஜெபம் பண்றாரு, லார்ட் கிவ் them the wisdom to know the length, the depth, the breadth and the width of your love for us in Christ Jesus, so that they will be filled with the fullness of God னு போட்டிருக்கோம். அதனால அந்த அளவுக்கு நேசிக்கிற ஆண்டவரை வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு போய்விடாமல் அவரை அண்டி அவரை சட்டைகளின் கீழே புகுந்து அவரை கண்மலைக்குள்ள புகுந்து அங்கே இருந்து அவரை துதித்து ஜெபம் செய்து பிரச்சனைகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக நம்ம வந்து வெளியில வரணும். பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு. லைஃப் இஸ் நாட் a bed of roses. Everybody has challenges. So how do you overcome the challenges? By sticking close to God. பிரச்சனை வந்து நம்ம வந்து பயந்து ஓடக்கூடாது. பிரச்சனை எதிர்கொள்ளணும். எப்படி? ஆண்டவரின் வல்லமையால, ஜபத்தால, துதியால. ஒரு சின்ன ஜபத்தை முடிப்போம். Father, we praise your holy name. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, to give us a grace to stick close to you. You are a friend that sticks closer than a brother. Help us to stick close to you. Help us to hide under the shelter of your wings. Help us to be in the secret place of Adullam, Lord. Help us to be. You are our rock. You are the rock of all ages. Help us to be in the rock so that we are protected from all evil. I ask you, Father, to bless everyone who is listening to this broadcast. Bless them beyond measure. Keep them in good health. Lead them and guide them, O Lord.
Show them your kesed kindness, the loving kindness and tender mercies every day of their lives. In the name of Jesus Christ, Son of the living God, we pray. Amen. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களை ஆசீர்வதியும். அவர்களை உம்முடைய செட்டைகளின் கீழே உம்முடைய அதுலத்துக்குள்ளே உம்முடைய கண்மலைக்குள்ளே மூடி பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். நன்றி பாச வெங்கட். ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாச. இதுல 2 சாமுவேல் 23:16 அதை குடிக்க மனமில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். அதாவது 5 பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெலிஸ்தியர் கொண்டு வந்த தண்ணீரை ஏன் ஊற்றினார்? அதான் அந்த கேள்வி. ஏன் ஊற்றினார்னாக்க, அந்த தண்ணி வந்து தண்ணி கிடையாது, அந்த தண்ணி வந்து ரத்தம். ஏன்னா அவங்க உயிரை பணைய வச்சு அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தண்ணியை குடிக்கிற அருகதை எனக்கு இல்லைங்கிறாரு தாவீது. அதான் இங்க முக்கியமான வசனமே அந்த கதையில. ஏன்னாக்க அவங்க உயிரை பணை வச்சு பெலிஸ்தியர்களை கடந்து ரகசியமா போய் ராவா போய் அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அங்க போற வழியில செத்து போயிருக்கலாம், ரத்தம் சிந்தி இருக்கலாம். ரத்தம் சிந்தி உயிரை பணயம் வைத்து அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தண்ணி வந்து தண்ணி கிடையாது, அது ரத்தம். அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவர் நம்முடைய பிதா மட்டும்தான் சொல்லிட்டு அவர் கீழே ஊத்திட்டாரு. ஆமென். அருமையான விளக்கம் பாச. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.